Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு அளித்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence to meditate the Word of God. இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்மோடு பேசினார், நம்மோடு இடைப்பட்டார். இந்த நாளிலேயும் அவருடைய வார்த்தையை கொண்டு தேவன் இடைபடும்படி நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். The Lord has spoken to us so far. The Lord has ministered to us. Even today, let us look into the face of the Lord for the Lord to minister to us. அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கட்டும். Let the Word of God make us. அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கட்டும். Let the Word of God sanctify us. அவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கட்டும். Let the Word of God teach us. நலமானவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிடட்டும். Let the Word of God prune us that it may teach us that is good to us. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, நேசமோடவர் அன்பில் கழிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, சுத்த இருதயம் சுதந்திரமாக்கி நித்திய வாழ்வதை நினைவதில் ஆழ்த்தி, சத்தியம் வேதம் சர்வாயுதமாக்கி கர்த்தரை பார்த்து நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, நேசமோடவர் அன்பில் கழிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தருக்காக நஷ்டம் என்றே உணராதவராக, கனம் மகிமை உண்டு பண்ணுதற்காக மனமடிவின்றி நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, நேசமோடவர் அன்பில் கழிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, பொறுமையில்லாதவர் முறுமுறுத்தாலும் உரிமையில்லை என வெறுத்து விட்டாலும், சிலுவையின் பாடுகள் சகித்தவர் போல சீனமடையாது நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, நேசமோடவர் அன்பில் கழிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ, பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் நீதமும் ஜெபித்து, சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து, பிதாவை போலாக கடவோ. இயேசுவின்
ஆதரிப்போ. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பொற்பாதங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு சமர்ப்பிக்கிறோம். Our gracious and merciful Father, this morning we humble ourselves and commit at your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய சிந்தை, உம்முடைய வாழ்க்கை எங்களிலே பிரதிபலிக்கட்டும். Lord, let your mind and let your life be reflected in our life, Lord. எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. Lord, make us like you, Lord. உம்மை போல சகிப்பு, உம்மை போல பொறுமை, உம்மை போல சிந்தை எங்களுக்கு தாரும் அப்பா. Lord, give us tolerance, Lord. Lord, give us patience and give us a life like you, Lord. ஆண்டவரே, உம்மை போல பேச எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to speak like you, Lord. உம்முடைய விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாறட்டும். Let your desire become our desire, Lord. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படட்டும். Let our hearts also transform as your heart is transformed, Lord. இயேசுவே, உம்முடைய சாயல் எங்களில் காணப்படட்டும். Let your form be seen in us, Lord. இந்த காலவேளையிலே எங்களை உருவாக்கும் அப்பா. Lord, this morning create us, Lord. எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. Lord, mold us, Father. நீர் குயவன், நாங்கள் களிமண் அப்பா. Lord, you are the potter and we are the clay, Lord. இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடம் எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. Lord, let the lesson that we learn today make us and mold us, Lord. எங்களை முற்றிலும் உமக்கு உகந்தவர்களாய் மாற்றட்டும் அப்பா. Make us, Lord, totally worthy for you, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் நடுவிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us, Lord. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கப்படட்டும். Let your kingdom be established amidst us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. இன்றைக்கு நாம் 163வது தியானத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் அளித்த அவருடைய அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for his abundant grace that he has rendered for us to enter this devotion number 163. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இந்த நீதிமொழிகளோடு நம்முடைய அதிகாலை நேரத்தை செலவழிக்க கர்த்தர் தந்து வருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that he is rendering for us to spend time with his proverbs in this morning devotion every day. நீங்கள் அநேகர் அனுதினமும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எவ்வளோ வாஞ்சையோடு நீங்கள் கேட்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டு உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே நான் மகிழுகிறேன். I am really rejoicing in the Lord when I hear that you are listening to this, you are accepting and hearing these words every day, every morning. உங்களுடைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டு உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே மகிழுகிறேன். And when I hear your testimonies, I really rejoice in the Lord. உண்மையாகவே தேவன் அளித்த கிருபை பெரியது. Truly, the grace that the Lord has rendered is great. கர்த்தர் இம்மட்டும் கொண்டு வந்தது அவருடைய தயவு. It is God's favor and mercy that he has brought us so far. புத்தி கெட்டாததை கர்த்தர் நம் நடுவிலே செய்திருக்கிறார். The Lord has done something beyond our comprehension. கர்த்தர் தொடர்ந்து நம்மை சந்திப்பாராக. May the Lord continue to meet us. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானிக்கலாம். Let us continue our devotion on Proverbs even today. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். Let us read again from Proverbs chapter 8 verses 6 to 9. கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். Listen, for I will speak of excellent things, and from the opening of my lips will come right things. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாகின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. For my mouth will speak truth, wickedness is an abomination to my lips. All the words of my mouth are with righteousness, nothing crooked or perverse is in them. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். They are all plain to him who understands and right to those who find knowledge. 10-11 கூட சேர்த்து வாசிக்கிறேன். We will read again verse 10 and 11 also.
வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. Receive my instruction and not silver, and knowledge rather than choice gold. For wisdom is better than rubies, and all the things that may be desired are not to be compared to it. 6ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது கேளுங்கள் அப்படின்னு. Verse 6 starts as listen. கேளுங்கள். Listen. 10ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது அங்கீகரித்து கொள்ளுங்கள். And in verse 10, the starting verse in English, it says the word receive. அங்கீகரித்து கொள்ளுங்கள். Receive. கேளுங்கள், அங்கீகரித்து கொள்ளுங்கள். Listen and receive. நாம் எதை கேட்குறோம், எதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத யாரும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நாம தான் எதை கேட்கணும், எதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும் அப்படின்றத நாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமாக நாம தான் தீர்மானிக்கணும். No one can force us what we are supposed to listen to and what we are supposed to receive and accept. Only it is ourselves who are supposed to choose what we have to listen and receive. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்க அவர் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு, என்னெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு பெரிய he gives a beautiful list. அவர் சொல்லுகிறார் பாருங்க. Here he gives a list of things as what we are supposed to listen to. காதுல விழுறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லல. He doesn't say you have to listen to whatever you hear. அவர் என்னெல்லாம் கேட்க சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்துல, Verse 6 says, மேம்பாடான காரியங்களை நான் பேசுறேன், அதை கேளுங்க. so I will speak of excellent things, you have to listen to excellent things. எனக்கு அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. I want you to listen to excellent things. தரம் தாழ்ந்த தரமற்ற காரியங்கள் எல்லாம் கேட்டுறாதீங்க, மேம்பாடான உன்னதமான காரியங்களை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. He says you have to listen to excellent things, not things which are of low standard. அதோட நிறுத்தல, அவர் தொடர்ந்து சொல்ற வார்த்தையை பாருங்க. And he also continues saying, உத்தம காரியங்களை தான் நான் பேசுவேன், அதை கவனிங்க அப்படின்றாரு. he says you have to listen to right things which I speak. என்னது எக்ஸலன்ட் திங்ஸ்ன்றாரு, அதுக்கப்புறமா ரைட் திங்ஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவர் 8ஆம் வசனத்துலலாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் கூட ஆகாமியம் என் உதடுகளுக்கு சத்தியத்தை விளம்பும் என் வாய் அப்படின்றாரு. And verse 7 he says, for my mouth will speak truth. ட்ரூத்ஃபுல் திங்ஸ் அப்படின்றார். இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா நான் ஏதாவது பேசுகிறேன்னா 8ஆம் வசனத்தில் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. And in verse 8 he uses the word righteous things. அதுக்கப்புறமா 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா நான் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் புத்தி உள்ளவனுக்கு ரொம்ப தெளிவை கொடுத்துரும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக அது இருக்கும் அப்படின்றாரு. And he also says in verse 9, they are all plain to him who understand and right to those who find knowledge. நான் இதை அப்படியே யோசிக்கும் போது எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. He doesn't say you can listen to whatever you want. நம்ம ஆண்டவர் கிருபையினால் 2 நாளாக நான் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். By the grace of God, we were listening for the past 2 days about the power of our words, which we are supposed to be careful about. இந்த வார்த்தைகள் ரொம்ப வல்லமை உள்ளது நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். And we also learned that these words have power. பாருங்க, வார்த்தைகளை பேசுறதுல மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்குறோன்றதுல கூட நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். So we should not be much concerned only about the words that we speak, but we should be also be much concerned about what words we listen to. எதை வேணாலும் கேட்கலான்னு வேதம் சொல்லலை. The Bible doesn't say you can listen to any words. அந்த ஞானி சொல்கிறார் தான் பிள்ளைகிட்ட, இங்கே பார்ப்பா நான் பேசுகிறது எல்லாமே மேம்பாடான காரியங்களை பேசுவேன், உத்தம காரியங்களை பேசுவேன், சத்தியத்தை நான் பேசுவேன், நீதியானவைகளை பேசுவேன், எல்லாமே தெளிவூட்டுற காரியங்களை தான் நான் பேசுவேன். Here this wise man says to his son, see, I always speak excellent things, right things, truthful things, righteous things and transparent things. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, what does it mean? நீ என்ன கேட்கிறாய் அப்படின்றத பத்தி நீ கவனமாயிரு. You must be very careful as what you listen to. நான் ஏதோ பொழுதுபோக்காக பேசல, எல்லாரும் பொதுவா பேசுறது போல நான் பேசல,
மேம்பாடான காரியங்களை தான் நான் பேசுறேன். I don't speak just for entertainment, or I don't speak like others speak. I speak only excellent things. இதை தான் இயேசு சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பாருங்க. This is what when Jesus says in Mark chapter 4 and verse 24. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். He says, be careful what you are hearing. பியூட்டிஃபுல் வேர்ட். நீங்கள் கேட்கிறதற்கு கவனமா இருங்கன்னு சொன்ன அதே ஆண்டவர் நீங்க என்ன கேட்கிறீங்கன்றதையும் கவனிங்கன்றாரு. So here Jesus again says, be careful what you are hearing. என்ன கேட்கிறீங்களோ கவனிங்க. You be careful what you are hearing. தொடர்ந்து பேசுறாரு, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்றார். He says the measure you give will be the measure that comes back to you, and more will be given to you who hear. நல்லா கவனிங்க, இந்த கேட்கிறது அப்படின்றது நாம நமக்குள்ள என்ன ஏற்றுக்கொள்ளுகிறோம், என்ன பெறுகிறோம் அப்படின்றத அது காமிக்குது. So what you listen to is what you receive. நீங்க எதை நீங்க அதிகமா கேட்குறீங்களோ அது அதிகமா பெற்றுக்கொள்வீங்க. The more you listen to something, the more you will receive. நான் நினைக்கிறேன் உங்க காதுகளால நீங்க எதை கேட்கறதுக்கு நீங்க உங்க செவிகளை திறக்கிறீங்களோ அது உங்க இருதயத்தை பாதிக்க போகுது, உங்க வாழ்க்கையை அது பாதிக்க போகுது. So whatever you hear, open up your ears to hear to, that will actually affect your life and will also influence you. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் அது உண்டாக்கும். That brings changes in you. அதனால தான் ஒரு மனுஷன் கேட்கிறத வைத்தே அவன் டிசீவ் ஆகலாம், ஒரு கேட்கிறத வைத்தே அவங்க எக்ஸலண்ட்டாகவும் மாறலாம். So a person can become excellent or he can be deceived by what he listen to. ஏன்னா கேட்கறது ஒரு எஃபெக்ட் நமக்குள்ள உண்டாக்குது. Because when you hear, that will create an effect in you. நம்ம என்னென்னலாம் கேட்குறோம் அப்படின்றத பற்றி நாம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நாம தான் எச்சரிப்பாக இருக்கணும். So only we should be very careful as what we listen to and what we hear. பாருங்க, இப்போ நம்ம கொரோனா சீசன்ல ஒன்று செய்கிறோம்ல, நம்ம எல்லாரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோம். So during this corona season we wear a mask. என்ன அது சொல்லுதுன்னா, உன்னுடைய பாதுகாப்பை நீ உறுதி செய்து கொள். So it means that you have to take care of your protection. இந்த காற்றுல என்னென்ன கிருமிகள்லாம் பரவுதுன்னு யாரும் தடுக்க முடியாது. See, no one can stop what are the germs that are moving in this air. ஆனா உன் உடம்புக்குள்ள அந்த கிருமிகள் போய்விடாதபடி நீ தான் உன்னை தற்காத்து கொள்ளணும். But you have to prevent and safeguard yourself that these germs may not enter into your body. அதே போல தான் உலகம் 1000 காரியங்களை பேசும், 1000 காரியங்களை வசனிக்கும். Similarly, the world will also speak thousands of things and millions of things. ஆனால் நீங்க தான், நாம தான் ஒரு ஃபில்டர் போடணும். But எதை நான் கேட்க போகிறேன், எதை நிராகரிக்க போகிறேன். So we have to put a filter as what I'm going to accept and what I'm going to reject. நாம தான் செலக்டிவா இருக்கணும். எந்த வார்த்தைகளை கேட்க போறோம், எந்த வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்ண போறோம். So we have to be selective in receiving what words I'm going to accept or what words I'm going to reject. நாம தான் செக்ரிகேட் பண்ணணும். எது நல்லது, எது கெட்டது, எது நன்மையானது, எது தீமையானது, எது தேவையானது, எது தேவையில்லாததுன்னு சொல்லி நாம தான் செக்ரிகேட் பண்ணி நமக்கு வேண்டியவைகளை நாம நம்முடைய மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும். And we have to segregate which is needed, which is unwanted, which is good, which is bad, and we have to take and receive which is acceptable to our heart. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள போறீங்கன்னா அதுக்கு வாசல்ல ஒரு செக்யூரிட்டி செக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். This is like how when you enter a facility you will have a security checkpoint there. அந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ல நீங்க சும்மா எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. You cannot enter into that checkpoint everyone as such. வாசல்ல போய் நின்ன உடனே அவங்க வருவாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், யாரை பார்க்க போறீங்கன்னு கேட்பாங்க. So when you go and stand there, people will come and ask you and inquire you, who are you, what are you for, what you need and who want you with meet. அங்க சில இடங்களில் ஃபோன் பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் அனுப்பட்டுமா, உள்ளே பெர்மிட் பண்ணலாமா, அவங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் கேட்டை திறப்பாங்க. And in certain places they will call inside and they will ask, such a kind of person is present here, can we permit them to enter in? அங்கே உள்ள பெர்மிஷன் வரலன்னா அவர் உள்ள நுழைய முடியாது. If there is no permission from inside, you cannot enter in. நாம கேட்கிற வார்த்தைகளை கூட இப்படி நாம கவனிச்சு ஃபில்டர் பண்ணி கேட்க முடியும்னு இயேசு சொன்னார். So Jesus said we can also select and filter the words that we hear. எல்லாமே வாசல் வரைக்கும் வரும். Everything will come near the door. ஆனா வாசலை திறக்கிறதும் மூடுறதும் நம்ம கையில இருக்கு. But it is in our hands whether we open or close the door. 1000 வார்த்தைகளை நம்ம காதுகள் கேட்கும். Our ears may hear thousands of words. ஆனா அவைகள் எதை நாம ஏற்றுக்கொள்றோம், எதை நாம் அங்கீகரிக்கிறோம், எதை நாம இருதயத்துக்குள்ள கொண்டு போறோம்ன்றது
நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருக்கு. But it is in our jurisdiction as what we accept and what we receive and what we reject and take it to our heart. ஏன்னா நமக்கு தெரியும் ஒன்றை நீங்க உள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். It's because you know one thing, if you have take something into your heart, that will take control of you. அது உங்களை சேஞ்ச் பண்ணும். That will change you. அது உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். That will totally transform you. அது உங்களை கரப்ட் பண்றது கூட முடியும் அதால. And it can even corrupt you. ஆகவே நாம எச்சரிப்புள்ளவர்களாய் நம்முடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம கரெக்டா இருக்கணும். So we should be very careful about our entrance. நான் இதை தான் வேதத்திலிருந்து வாசிக்கும் போது 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம் பாருங்களேன். If you read Psalm 119 and verse 130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குன்னு போட்டிருக்கு. it says the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. எனக்கு அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. The entrance of your words gives light. It gives understanding to the simple. The entrance of your words. உம்முடைய வார்த்தையினுடைய பிரவேசம் இருக்கு பாருங்க. அது உள்ள பிரவேசிச்சிருச்சுன்னா வெளிச்சத்தை கொடுத்துரும் அப்படின்றாரு. It says that the entrance of your words that gives light. எதை பிரவேசிக்க பண்றோம்ன்றதுல ஜாக்கிரதையா இருக்கணும். So we should be very careful as what we let in. பைபிள்ல ரெண்டு சம்பவம் இருக்கு. There are two incidents in the Bible. ஒன்று வந்து 2 சாமுவேல் 16:23. First incident is in 2 Samuel 16:23. அங்க ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் பேர் வந்து அகித்தோப்பேல். He is a character named Ahithophel. வேதம் சொல்லுகிறது அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்ததுன்னு போட்டிருக்கு. It is written, now the advice of Ahithophel which he gave in those days was as one who had inquired at the oracle of God, so was all the advice of Ahithophel both with David and with Absalom. இது வந்து இவனுடைய வார்த்தைகளை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அவனுடைய வார்த்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அப்சலோம் கொடுமையான பாவத்தை செய்யறதுக்கு இவனுடைய வார்த்தை தான் காரணமாக இருந்தது. So many people accepted and gave entrance to these words of Ahithophel, but it is the words of Ahithophel that brought great wickedness in his life. அவனுடைய லைஃபை கரப்ட் பண்ணிச்சு. ரொம்ப கொடுமையான பாவங்களை வந்து அவன் செய்யறதுக்கு இந்த ஒரு ஆளுடைய ஆலோசனை அப்படி இருந்தது. So this man's advice was the reason for Absalom to get corrupted in his life. அகித்தோப்பேல் வந்து அப்சலோமை விட கீழ்ப்பட்டவன் தான், தாவீதை விட கீழ்ப்பட்டவன் தான். அவனுடைய வார்த்தைகளை அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்கள்ட்ட பவர் இருந்துச்சு, பட் அதை சரியா அவங்க யூஸ் பண்ணல. Ahithophel was below David and Absalom. They had the power either to accept or reject his words, but they did not use that power. அதை வந்து தவறான வார்த்தைகளை சரியா அவங்க ஃபில்டர் பண்ணி கேட்காததுனால அப்சலோம் தன்னுடைய வாழ்க்கையே ரூயின் பண்ணிட்டார், முழுவதும் அழிச்சு போட்டார். Since they did not filter and select the words that they supposed to take, this Absalom completely ruined his life. அதே போல இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து ரெஹபோவாம். There is one more person named Rehoboam. இந்த ரெகோபெயாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை அவருக்கு வந்துச்சு. So this Rehoboam received two words. முதியோருடைய ஆலோசனை, தன்னோடு வளர்ந்த இளைஞர்களுடைய ஆலோசனை. It's a council of elders and council of his own friends who grew up with him. ரெண்டு வார்த்தையும் வாசல்ல தட்டுச்சு. Both the words came to his entrance. அது தட்டும்போது அவன் எதற்கு கதவை திறந்தான்னு கேட்டா, தன்னோடு வளர்ந்த இளைஞர்களுடைய வார்த்தையை கேட்கிற கதவை திறந்தான். When it knocked, he just opened his door only to listen to the words of the young people who were brought up with him. அதோட முடிவு என்னன்னு சொன்னா, ராஜ்யமே ரெண்டா போயிடுச்சு. As a result, the kingdom was parted into two. யாரும் வந்து அந்த ஆலோசனை அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணல. No one enforced this counsel upon him. ஆனால் தானாகவே இந்த வார்த்தைகளை கேட்பேன் என்று ஒருவன் திறக்கும் போது அதனுடைய பின் விளைவுகளை யாராலுமே தடுக்க முடியாது. But when a person willfully opens door to listen to such advice, no one can stop the consequences that brings. இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் முன்பாக இதை போன்ற கான்ஃப்ளிக்டிங் சாய்ஸஸ் நம்ம முன்னாடி கண்டிப்பா இருக்கும். Even today we have such kind of conflicting choices before us. தேவனும் பேசுவாரு, பிசாசும் பேசுவான். God will speak and also the devil will speak. நீதிமான்களும் பேசுவாங்க, பாவிகளும் பேசுவாங்க. The righteous will speak and all the sinners will speak. நமக்கு பிரயோஜனமானவைகளும் வரும், நம்மை வந்து பரிதாப நிலைக்கு தள்ளி கொண்டு போகிற மோசமான ஆலோசனையும் நமக்கு அதுல கேட்கும். We will receive most useful counsels and also counsels that will just push us to the pathetic situation in our life. பெற்றோரும் பேசுவாங்க, நண்பர்களும் பேசுவாங்க. Our parents will speak and also our friends will speak. பரிசுத்தவான்களும் பேசுவாங்க, துன்மார்க்கரும் பேசுவாங்க. Holy saints will speak and also wicked people will speak. எதை நாம் இருதயத்துக்குள்ள அங்கீகரித்துக் கொள்ள போகிறோம்
என்பதை நிதானிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. But we have the duty and responsibility to discern what we are going to accept and take into our heart. இங்க இந்த தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்லும்போது சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தை நீ கேட்கலாம், ஆனா நாம் பேசுற வார்த்தைக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா மேம்பாடான வார்த்தைகள். Here the father says to his son, see, you may listen to many words in this world, but the words that I speak has a standard. They are excellent words. இதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. இன்றைக்கு என்னுடைய தியானத்தின் தலைப்பே இதுதான், listen to excellent words. Today the title of my devotion is listen to excellent words. மேம்பாடான காரியங்களையே கேளுங்கள். Listen to excellent words. அதை மாத்திரம் கேளுங்க. You listen to those words alone. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபில்டர் இன்னைக்கு தரணும். The Lord should give us a filter to everyone. நம்ம செலக்டிவா இருக்கணும். We should be very selective. நாமே தெரிந்தெடுக்கணும். We have to select and receive. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னைக்கு ரெண்டு பகுதியில் இதை நான் விளக்குறேன். I want to explain it in two ways. முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நமக்கு வர்ற வார்த்தைகள் மூலமாக நம்மளை கண்டாமினேட் பண்ணுறதுக்கு, நம்மளை கரப்படுத்துறதுக்கு 3 சோர்சஸ் இந்த உலகத்தில் இருக்கு. There are 3 sources of contamination in this world which can contaminate through the words that we receive. இதை எழுதி கொள்ளுங்க. நம்பர் 1, இந்த வார்த்தைகள் எங்கிருந்து வந்து நம்மளை கண்டாமினேட் பண்ண முடியும்னா, முதலாவது நம்முடைய சொந்த சிந்தனையே நம்மை வஞ்சிக்க முடியும், நம்மளை கண்டாமினேட் பண்ண முடியும். So the first source of contamination is our mind. Our own mind. நம்முடைய சொந்த சிந்தனை நம்மை வந்து கரைப்படுத்த முடியும். Our own mind can contaminate us. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகுந்த திருக்குள்ளதுன்னு போட்டிருக்கு. So our heart is more crooked than all other things. The heart is deceitful above all things ன்னு போட்டிருக்கு. பாவத்தில் விழுந்த மனுஷனுடைய இருதயத்தை வந்து நம்ம எப்பவுமே எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். You have to guard your heart with all diligence. அதை கொஞ்சம் நீங்க தவறா விட்டுட்டீங்கன்னா மனதுக்குள்ள தேவையற்ற யோசனைகள் உள்ள வந்துரும். So if you just give some room, all other unwanted things will enter your mind. கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா கசப்பான வேர் உள்ள முளைச்சிரும். If you just give small space, the bitter root will enter your mind. கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள துர்க்குணம் வந்துரும். If you just give place, all the corrupt and wicked things will enter in. நம்முடைய சொந்த மனதினாலே நம்ம வஞ்சிக்கப்படலாம். We can be deceived by our own mind. நீங்க அதனால தான் ரோமர் 1ல வாசிக்கும்போது அவர்களுடைய சிந்தனைகளாலேயே அவங்க வீணரா மாறிட்டாங்கன்னு போட்டிருக்கு. That's why when you read in Romans 1, they became vain in their thoughts. They became vain in their imaginations, in their own imaginations. வேற யாரும் அவங்களுக்கு எடுக்கல, அவங்க சொந்த சிந்தனையே அவங்களுக்கு எடுத்து போடுச்சான். So they became vain in their own imagination. பொல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்ததுன்னு போட்டிருக்கு. And their crooked, their wicked heart was darkened. அப்போ முதலாவது வந்து நம்முடைய சொந்த மனதை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அது பேசுறது எல்லாத்தையும் நீங்க அப்படியே கேட்டறக்கூடாது. So first we have to be very careful about our own mind. You should not listen to whatever it says. ரெண்டாவது வந்து இந்த காலத்துல நான் சொல்லணும்னா, மீடியா என்ன பேசுதோ, நம்ம ஒளிபரப்பு இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு வருகிற செய்தி தொடர்பு இருக்கு பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் ரொம்ப நிதானித்து கேட்க வேண்டியதா இருக்கு. And number 2, the second source of contamination is the media, where we have to discern, be careful about it. இன்றைக்கு ரொம்ப பாப்புலராக பேசப்படுகிற காரியங்களை ரொம்ப நிதானித்து கேட்கணும். So we have to discern and listen carefully to the things which are popularly spoken about today. அதாவது மற்றவர்கள் நமக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், சில காரியங்களை ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடலாம். எதை நம்ம அங்கீகரிக்கிறோம், எதை நிராகரிக்கிறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. So some people may say, they may suggest certain things, or they may say certain things casually, but we have to discern and be careful in choosing what we need. அது ரொம்ப அழகாக, ரொம்ப ஃப்ளவரியாக, ரொம்ப நீட்டாக அதை ப்ரெசென்ட் பண்றதுனால அவங்க வைக்கிற எல்லா காரியம் நல்லதா மாறிடாது. So just because it is presented very neatly and flowery, it doesn't mean it is all good. ஏன்னா எப்பவுமே மீடியாவில் வந்து எந்த ஒரு காரியம் வருமானாலும் அது எப்படியாவது ஒரு வியூவர்ஷிப்பை அட்ராக்ட் பண்றதுக்கு தான் எல்லாமே செய்வாங்க. So generally when you find something in a media, it is always done with a motive to attract more viewers. எத்தனை பேரை நம்ம ரீச் பண்ண முடியும், எத்தனை பேர் இதை பார்ப்பாங்க, இந்த டிஆர்பி ரேட்டிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அவங்க எல்லாத்தையுமே செய்வாங்க. So they do everything for the TRP rating so that it can reach many people. எது பாப்புலரா இருக்கும், எதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, so which would be popular, which will be accepted by many people. அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. You cannot accept whatever they say to be true. ஒரு விதமாய் சொன்னாரு, 99% of rat poison is good food.
எலி மருந்துல வந்து 99% வந்து நல்ல சாப்பாடாம். So a person said this way, 99% of rat poison is good food. அதுல இருக்க 1% தான் பாய்சன். ஆனா அது முழு உணவையும் அது கரைப்படுத்திடும். Only 1% is poison, but it can poison the entire food. நம்முடைய மீடியா வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றத கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful how this media influence us. அது என்ன வேணா இருக்கலாம். பிரிண்ட் மீடியா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், அது டெலிவிஷன் மீடியாவா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம கவனிக்கும் போது பார்க்கும்போது அது நம்மளை என்ன பேசுது, நம்மளுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். No matter it might be any kind of media, it might be print media, television media or social media, but we should be very careful what it is trying to influence us. நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு டீச்சர் வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஒரு கேஷுவலாக சொன்னார். ஆனால் அது எனக்கு இன்னொரு மனசில் பதிஞ்சிருக்கு. அவர் சொன்னார், whenever you watch an advertisement, ask yourself a question. What are they trying to sell me? எந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீ பார்க்கும்போதும் ஒரு கேள்வி கேளு, எனக்கு எந்த பொருளை விற்க விரும்புகிறாங்க இவங்க? அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்காத, அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்காத, டேக் லைன்லாம் பார்க்காத, அது என்ன அழகாக வந்து அவங்க ஒரு ஸ்டோரி லைனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல எடுத்திருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் விட்டுரு. என்ன உங்ககிட்ட விற்க விரும்புகிறாங்க அதை நீ கேளு. So just leave what they are trying, what the story they are trying to say, what is the tagline, what are the attractive things, where is the location, leave all those things, but just ask one question, what are they trying to sell to you? எதை விற்க விரும்புகிறாங்க? What are they trying to sell? உனக்கு அது வேணுமா? Do you need it? நீ அதை வாங்க போறியா? Are you going to get it? நீ அதை அக்செப்ட் பண்ண போறியா? Are you going to accept it? சில வேளையில் பாருங்க, ஓட்ட போகிற கார் நம்ம தார் ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம். Sometimes see, we're going to drive a car only on a tar road. ஆனால் அவங்க காட்டுற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட்டில் ஓட்டுற மாதிரி, மலை மேலே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, பில்டிங் மேலெலாம் ஏற்றிட்டு ஓட்டுற மாதிரி நம்ம அப்படி ஓட்டாக போகிறோம். But they show in the advertisement that the car is being driven on mountains, on tar deserts and other places, mountains and hills. Are we going to drive that way? பில்டிங் விட்டு பில்டிங்லாம் பறக்கிற கார்லாம் காட்டுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். They will also show cars flying from buildings to buildings. இதை வாங்க போகிறோமா? Are we going to buy that? இது நமக்கு தேவையா? Do we need it? எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. It is not necessary for us to accept everything. நமக்குள்ள ஒரு மாயை அது உண்டாக்கி விடுவதற்கு நாம எச்சரிப்பா இருக்கணும். உண்டாக்கி விடாதபடி எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful that it may not create a vanity within us. மூன்றாவது, Number 3, not only our mind, not only the masses, not only the media. Number 3, the masses. பொது ஜன கூட்டம் என்ன நமக்கு சொல்ல விரும்புது அப்படின்றதுலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். the third source of contamination is the masses, where we have to be very careful about. நமக்குள்ள ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா, if it is popular, it's perfect. இது ரொம்ப பிரபலமாக இருந்தால் அது ரொம்ப நேர்த்தியானது. if the majority is doing it, that's the best thing. பெரும்பான்மையார் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும், அதில் எந்த தப்பு இருக்காது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நம்ம வளர்ந்துடுறோம். இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வருதுன்றதை மறந்துடாதீங்க. So don't forget, such kind of mindset and attitude is really dangerous to us. நமக்குள்ள வர்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The words that come into us is very important. நம்முடைய மனம் நம்மகிட்ட பேசுறது, The words that our mind speaks, மீடியா நம்மகிட்ட பேசுறது, the words that media speaks, பொது ஜனங்கள் பேசுறது, the words that the masses speak. ஒரு ஃபில்டர் வைத்து இதில் நன்மையானது என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டு நாம் உள்ளே எடுப்பது நல்லது. We have to place a filter in between and take and accept which is right for us. கர்த்தர் நமக்கு உண்மையாக நம்மளை பற்றி வாஞ்சிக்கிறது, ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம கேட்குற வார்த்தைகள் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. So the Lord always desires that we have to listen to excellent words. I always say, go for the best. Go for the best. Don't settle for the least. சாதாரண காரியங்களில் திருப்தி அடைஞ்சு அந்த லெவலில் இருக்காதீங்க. எப்பவுமே சிறந்த வார்த்தைகள், மேம்பட்ட வார்த்தைகளை வந்து தெரிந்தெடுங்க, அதை வாஞ்சிங்க, தேடுங்க, அதை கேளுங்க, அதை அங்கீகரிங்க. So always don't settle for the least, or always go for the best and the excellent, great and standard words. இன்றைக்கு 3 விதமாக மேம்பட்ட வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான வழி என்ன அப்படின்னு பேச போறேன். Today I am going to speak about 3 ways to receive excellent words into our life. முதலாவது, Number 1, சங்கீதம் 91:2. Psalm 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். I will say of the Lord, he is my refuge and my fortress, my God, in him I will trust. இன்னொரு வசனத்தையும் வாசித்து காட்டுறேன். I'll read one more verse. சங்கீதம் 56:11. Psalm 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? In God I have put my trust, I will not be afraid. What can man do to me? இன்னொரு வசனத்தை வாசித்து காட்டுறேன். Let me read one more verse. 118 சங்கீதம் 6 வசனம். Psalm 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord is on my side, I will not fear. What can man do to me? இந்த 3 வசனங்களை நான் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டினேன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற யாருக்கோ சொன்னதில்லை. இந்த 3 வசனமும் ஒரு மனிதன் தனக்கே பேசிக்கிட்ட வார்த்தைகள். So these 3 words I showed you, these are not words that was spoken to some other person. These are the words that was spoken to himself. என் தேவன் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். I will say of the Lord, he is my refuge, my fortress, my God, in him I will trust. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What can man do to me? நான் பயப்படேன். I will not be afraid. இந்த வார்த்தைகள்லாம் என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னா, What are these trying to say? நம்முடைய வாழ்க்கையில் மேம்பட்ட வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா, முதலாவது நம்முடைய மனதிற்குள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை நாம் அங்கீகரித்து உள்ளே கொண்டு வர வேண்டும். In order to receive excellent words into our life, number 1, invoke faith-filled words into your mind. சில வேளையில் நம்மை பார்த்தே நம்ம பேச வேண்டியிருக்கு. Sometimes we have to speak to ourselves. நமக்கே நாம் சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. Sometimes we need to say certain things to ourselves. மற்றவங்க பேசுறதை விட்டுருங்க, Just leave what others speaks. நாம நம்மளை பார்த்து என்ன பேசுகிறோம்? What are we talking to ourselves? 42 சங்கீதம் வந்தீங்கன்னா, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், When it comes to ஏன் தியங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, எனக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிற தேவனை இன்னும் நான் ஸ்தோத்திரிப்பேன். இதெல்லாம் தன்னை பார்த்தே தன்னுடைய மனதுக்கே அவர் பேசிக்கிட்ட வார்த்தை. So when you come to Psalm 42, you can see, why are you cast down, O my soul? Why are you so disquieted in you? Hope in the Lord. So these are the words which he spoke to himself. நீ ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? Why you have to move around with sorrow? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு. There are hundreds of words like this. இந்த வார்த்தைகள்லாம் தேவ மனிதர்கள் தங்களை பத்தி பேசிட்டாங்க. So these words are spoken by man of God to themselves. அவங்க ஒவ்வொன்றையும் தங்க மைண்ட்ல இன்வோக் பண்ணாங்க, அதை தூண்டி எழுப்புனாங்க. இந்த வார்த்தைகளால் தங்களுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் திட நம்பிக்கையும் உண்டாகிறதுக்கு அவங்களே அதுக்குள்ள தங்க மனதுக்குள்ள தூண்டிக்கிட்டாங்க. So they invoke such kind of faithful words into their mind for them to have more faith and hope in them. நாம விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் வளர்றதுக்கு மற்றவங்க தான் நம்ம காதுல பேசணும்னு அவசியம் இல்லை. நாமே நமக்கு பிரசங்கம் பண்ணலாம், நாமே நமக்கு பேசலாம். So we always don't need other people to just speak words that can increase our faith or belief or give hope and strength. Rather we can speak to ourselves, which can invoke faith in us. நாமே நம்மளை பார்த்து நிறைய காரியங்களை சொல்லி நம்மளையே நாம என்கரேஜ் பண்ணிக்கலாம். So we can speak to ourselves and encourage ourselves. நம்முடைய மைண்டை சில வார்த்தைகளுக்கு நேரா நாமளே ஃபோக்கஸை திருப்ப முடியும். We can turn our mind and focus towards certain things in our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் தேவனுடைய வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்றது கூட நல்லது. That's why it is always to memorize the word of God. சில வசனங்களை நம்ம மைண்ட்ல ஓட விடுறது நல்லது. It is better to run to certain words in our mind. நம்மளே பார்த்து அந்த வசனங்களை சொல்லும்போது நமக்கே நாம பேசுற வார்த்தைகள் நமக்கே ஊழியம் செய்யும். So sometimes when we speak those words to ourselves, those words will minister to us. அதை நம்ம இன்வோக் பண்ண வேண்டியது அவசியம். It is important to invoke those things. அதனால தான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். That's what we read in Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டே இருங்கன்றார். Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is any praiseworthy, meditate on these things. என்ன தொடர்ந்து ஓட விட்டுக்கிட்டே இருக்கணுமா? So we have to let them run continuously in our mind. தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? We have to continually meditate on it. அது எப்படி இருக்குன்னா,
சில வேளையில் சில பேர் பிளேலிஸ்ட் ஆன் பண்ணி விட்டு அது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க போகிற வழியெல்லாம். அதை போல் சில வேளையில் நம்ம மைண்டே நம்முடைய வார்த்தைகள் சிலதை கேட்கறதுக்கு நம்ம வந்து ஓப்பனாக இருக்கணும். So sometimes it is like certain people will play on their playlist and just listen to as they travel by. Similarly, we have to let these words speak to us again and again. உங்களுடைய ஓன் மெமரி உங்களை மினிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். You have to let your own memory minister to you. நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்ல 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 உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கணும். So as you proclaim or say those words, you have to increase in faith. அதில் பெரிய வல்லமை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மறுரூபம் உண்டாகுன்றது சந்தேகமே இல்லை. And there's a great power in that, and there's no doubt that it can transform and change your life. எக்ஸலண்ட் வேர்ட்ஸை வந்து நாமே நம்முடைய மனம் கேட்கும்படி நம்ம பேச வேண்டியது அவசியம். So we have to invoke these excellent words into our mind. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ரெண்டாவது, Number 2. எக்ஸலண்ட் வேர்ட்ஸை லிசன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, நம்மை காயப்படுத்தும் வார்த்தைகள் மற்றவர்களிடத்திலிருந்து வரும்போது அவைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட நம்ம எச்சரிப்பா இருக்கணும். Number 2, ignore hurtful words from others. நம்மகிட்ட பேசுகிற எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப கண்ணியமாக பேசுவாங்க, அவங்க எல்லாருமே நமக்கு அன்பாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். We will always be disappointed when we expect everyone who speak to us speak with all kindness and love. நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம், அங்கே நீங்கள் வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு பி வெரி நைஸ் டு யூ அண்ட் ஸ்பீக் த வேர்ட்ஸ் யூ வாண்ட் டு லிசன். அவங்க பேசுகிறது எல்லாமே, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே, கிரிட்டிசிசம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தா you will only be disappointed in the end. So பெரிய ஏமாற்றம் மிஞ்சும். That is always a disappointment when you expect everyone to be nice to you. அந்த மாதிரி எல்லாரும் பேச போறதில்ல. Everyone will not speak that. வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே டாப் லெவல்ல இருந்து லோ லெவல்ல இருந்து everyone in between எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்பவுமே நல்ல வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய வேளையில் அது நடக்காது. Even if you go to workplaces and offices, if you expect people from top position unto the lowest position, if you expect them to appreciate you and judge you rightly, that will not happen at all. நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் மாமனார் மாமியார் அவங்க வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப இனிமையான வார்த்தைகளை தான் பேசி உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணி உங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி உங்களை தூக்கி பெடஸ்டலில் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய வேளை அது நடக்காது. And after you are married, if you go to a new house, your in-laws house, and if you expect your mother-in-law, father-in-law, other in-laws to speak sweet words and keep you or to place you on a high pedestal, that will not happen. மினிஸ்ட்ரியிலையும் அதே தான். This is similar in ministry as well. ஒரு ஊழியம் செய்யணும்னா எத்தனாயிரம் பேர் வரலாம், எவ்வளோ வியூஸ் இருக்கலாம், எவ்வளோ பேர் உங்களால் ஆசீர்வதிக்கப்படலாம், எழுதுகிற கமெண்ட் எல்லாமே உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா gravely you will be disappointed, greatly you will be disappointed. அது உண்மை. So you may be doing some ministry, many people may come, there might be many viewers, or there might be, if you expect every comment to be a positive comment, that is a mere great disappointment. சில பேர் வந்து கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாங்க, அவ்வளோ ரூடாக கமெண்ட் பண்ணுவாங்க. Some people will never show any mercy, they will rudely comment. சில பேர் ரொம்ப ரூடாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. Some people will criticize very rudely. கொஞ்சம் கூட இரக்கமே காட்ட மாட்டாங்க. They will not show even a mercy. அன்பற்றவர்களாக பேசிடுவாங்க. They will speak without any love. முழுமையான கதை என்னன்னே தெரியாமலே பேசுவாங்க. They will speak not knowing the entire story. அவங்க வந்து ஸ்லாண்டர் பண்ணுவாங்க. They will slander you. இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம லிசன் பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்க தான் நம்ம போறோம். So we will always listen such kind of hurtful words in our life. உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருக்கலாம். நீங்க மிக சிறந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா கூட குறை சொல்லணும்னு நினைச்சிட்டானா அவன் குறை சொல்லிடுவான். So even if you lead a very clean and flawless life, if the people want to find fault in you, they will find it. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்கே எத்தனை குறை சொன்னாங்கன்றது நீங்க பார்க்கலாம். It's because you know how many faults did they find in our Lord and Savior Jesus Christ. எந்த வார்த்தை பேசினாலும் கிரியை செஞ்சாலும் அதற்கு உடனே எழுந்து வந்து அதை குற்றம் சுமத்துனாங்க. Whatever words he uttered, whatever actions he did, everything they find fault in it. அவரை என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுமா? You know how did they call him or address him? இவன் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. They said he is a demon possessed. இவன் எங்க இருந்து வந்தானே தெரியாதுன்னு சொன்னாங்க. They said we don't know where he comes from. இவன் தேவ தூஷணம் செய்கிறவன் சொன்னாங்க. They said he is blaspheming the name of God. இவனுக்கு பெல்செபூப் இருக்குன்னு சொன்னாங்க. They said he has a Beelzebul. என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? Look at the words they used. ஆனா இயேசு வந்து அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணல. But Jesus did not accept everything. அது எல்லாத்துக்கும் உடனே உட்கார்ந்து ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு
அப்படியே மனம் நொந்து போகல. So he did not rehearse or repeat it again, and he was not hurted because of it. நீங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்களை வாசித்து பாருங்க. If you read 1 Samuel chapter 10 verses 26 and 27, சவுல் வந்து அபிஷேகம் பெற்று கிபியாவுக்கு தான் வீட்டுக்கு திரும்ப போகிறான். now Saul is being anointed and went to his home to Gibeah. தேவன் ராணுவத்துல எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் அவனோட கூட போனாங்களாம். And also a valiant man went with him, whose heart God has touched. ஆனால் 27ஆம் வசனத்துல ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். But some rebels said, how can this man save us? So they despised him, brought him no presents. சவுல் என்ன செய்தான்? What did Saul do? அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். It says he held his peace or he ignored it. தமிழ் வெர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. காது கேட்டுச்சு, ஆனால் எப்படி இருந்தானா? காது கேளாதவன் போல இருந்தானா. He heard it, but he acted as if he did not hear. எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை ஒன்று என்னன்னா, இக்னோர் அப்படின்ற வார்த்தை. இக்னோர்னு என்ன தெரியுமா? யூ ஆர் சீயிங் இட் but you choose not to see it. You are hearing it, but you choose not to listen to it. You know it, but you choose not to know it. எனக்கு தெரியுது, எனக்கு கேட்குது, எனக்கு புரியுது, ஆனால் கேட்காத மாதிரி போயிட்டே இருப்பேன், பார்க்காத மாதிரி போயிட்டே இருப்பேன், உணராத மாதிரி போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் சில காரியங்களை வந்து நான் கேட்டேனானா என் இருதயம் வந்து பாதிக்கப்படும். நான் சில காரியங்களை ரொம்ப கவனித்தேன்னா அதை என்னை ரொம்ப புண்படுத்திடும். சில காரியங்களை ரொம்ப நான் யோசிக்க ஆரம்பித்தேன்னா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடும். அதனால் த பெஸ்ட் வே இஸ், இஃப் இட் இஸ் எக்ஸலண்ட் ரிசீவ் இட், இஃப் இட் இஸ் நாட் ஜஸ்ட் இக்னோர் இட். அது நல்ல வார்த்தையா, மேம்படுத்தப்பட்ட வார்த்தையா, காதை திறந்து கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க, அந்த ஆலோசனைக்கு செவி கொடுங்க. ஆனால் அது இல்லையா, இருக்கிற இடத்துல விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருங்க. யூ டோன்ட் ஹாவ் டு பை எவ்ரி திங் தட்ஸ் ஆன் த ஷெல்வ்ஸ். யூ டோன்ட் ஹாவ் டு பிக் எவ்ரி ரேக் ஆன் த வே. வழியில் போகிற எல்லா காரியத்தையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வழியில் கொட்டி இருக்கிற அத்தனை குப்பையும் நீங்கள் வாரிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. தட்ஸ் நாட் யுவர் ஜாப். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சிறந்ததா, உங்களுக்கு பொருத்தமானதா, உங்களுக்கு நல்லதா, அதை எடுங்க. மற்றது எல்லாத்தையும் கண்டும் காணாமல் போயிடுங்க. So you have to pick which is needed, which is necessary, which suits you, which is excellent. Rest you ignore it. இதே போல ஒரு சம்பவம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது. A similar incident happened in the life of David. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களை நீங்க அப்புறமா டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. So you can read later when you find time 2 Samuel chapter 16 verses 5 to 13. ராஜாவாகிய தாவீது பகூரி மட்டும் வந்தாரு. அப்சலோமால் விரட்டப்பட்டு பயந்து அவர் வர்றாரு, தன்னுடைய ஜனங்களோடு நடந்து வர்றாரு. So this king David came to Bahurim when he was chased by Absalom. He came along with his people. அப்போ கேராவினுடைய குமாரனாகிய சீமை என்பவன் வழி நெடுக தாவீதை தூஷித்து கொண்டே வருகிறான். Then came a person named Shimei, the son of Gera, coming from there. He came out and cursed continuously David as he came. இந்த ராஜாவோடு கூட ஜனங்க வர்றாங்க, பலசாலிகள் வர்றாங்க, இடதுபுறம் வலதுபுறமா கூடவே அவங்க வர்றாங்க. And all the people and mighty men were also coming along with him on the right hand and on the left. வரும்போது இவன் மேல இருந்து பேசுறானா, கல்லை தூக்கி எறிறானா. But this man was cursing and he was throwing stones on him. என்ன சொல்லி சொன்னான்னா, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சத்தம் போட்டே வர்றானா. And he says, oh, you come out you bloodthirsty man, you rogue. சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவாகிய உண்மையில சவுலினுடைய இரத்த பழிய கர்த்தர் உன் மேல திரும்ப பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல. And he said, the Lord has brought upon you all the blood of the house of Saul. சொல்லார ஒன்று குமாரனாகிய அப்சலோம் கையில் உன் ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டாரு, உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் வந்து அவன் சத்தம் போட்டே வர்றான். And he also said, the Lord has delivered the kingdom into the hand of Absalom your son, so now you are caught in your own evil because you are a bloodthirsty man. அப்போ கூட வந்த ஒரு பலசாலி அபிஷாயின்றவன் தாவீதை பார்த்து சொல்றான், நீங்க என்னங்க அமைதியா அவன் பாட்டுக்கு என்னமோ கத்திட்டு இருக்கான், அந்த செத்த நாய் வந்து உம்முடைய ராஜாவாகிய உண்மை தூஷித்துட்டு இருக்கான்,
நீங்கள் எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அவன் தலையை நான் துண்டாக்கிறேன் அப்படின்ற. So one of his mighty men, Abishai, who was with him, he said, why should you let this dead dog curse you? Just give me a permission, I will take off his head. அதனால் நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? You know what did David say when he asked for permission? எப்பா அவன் தூஷி கேட்டோம், அவனை விட்டுருங்க, அவன் தூஷி கேட்டோம். Just let him curse me. தாவீதை தூஷிக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார் போல இருக்கு. Because the Lord has said to him, curse David. அதனால ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்கறதுக்கு நான் யாரு? So who am I to ask, why have you done this? அவனை விட்டுருங்க, Just let him go. அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு இவன் கல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து வாயில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் ராஜா பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். He was continuously cursing him, he was throwing stones at him, but this king was continuously ignoring and walking all the way. 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, Verse 12 he says, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு he just kept on walking. So he says in verse 12, it may be that the Lord will look on my affliction and the Lord will repay me with good for his cursing this day, and he just kept on walking. இவர் நடந்து போக போக வார்த்தை வருது, கல் வருது. கடைசியில் 13ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா மண்ணை வாரி போட்டானா. And as he was walking, there came curses, and also he threw stones at him and at last kicked up dust. இது அத்தனையிலையும் தாவீது நிற்காம அவனுக்கு பதில் சொல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தான். Amidst all this, David never stopped or responded him, but ignored and walked as it. கடைசியில் இந்த சம்பவத்துக்குடைய எண்டு நீங்கள் படிச்சீங்கன்னா தாவீது திரும்பி வரும்போது காலில் வந்து விழுந்தது யாருன்னா இந்த சீமை தான். At the end, when you read this incident, when David returned back, this Shimei came and fell at his feet. இதே வாய் தான் அப்புறமா புகழுது வேற. So this is the same mouth that was praising him later. நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், உங்களை ரொம்ப யாராவது புண்படுத்துகிறாங்களா, நீங்கள் செய்யாத குற்றங்களை பழி அவங்க மேலே சுமத்தி உங்களை வேணும்னு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, த பெஸ்ட் வே டு ஹேண்டில் தட் இஸ் ஜஸ்ட் கீப் வாக்கிங் ஆன். அதை இக்னோர் பண்ணிடுங்க டோட்டலாக. I tell you, is there people who are continuously hurting you with their words or trying to criticize you and finding fault with you, falsely accusing you, just ignore it and walk away. அதை ஃபில்டர் பண்ணி அந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டுருங்க. You filter it and throw that garbage out. உள்ள தூக்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக்கிடும். If you keep that in, that will really affect your heart. இஸ் இட் எக்ஸலண்ட்? அது நல்ல வார்த்தையா, அது மேம்பட்ட வார்த்தையா உள்ளே எடுத்துக்கிறேன். Is it an excellent word? Then I will accept it into my அது heart. வெறும் குப்பையா, தூக்கி வெளியே போட்டுரும். If it's just a garbage, throw it out. யாரோ போட்ட குப்பை எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்? Why to bring others' trash and garbage into our house? அது வேண்டாம். நான் இக்னோர் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். I will just ignore and move on. நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்ம பர்சனல் லைஃப்பில், நம்முடைய ஃபேமிலி லைஃப்பில், நம்முடைய ஒர்க் லைஃப்பில், மினிஸ்ட்ரியில் வச்சுருந்தோன்னா நிறைய டைமை நம்ம ரொம்ப சேவ் பண்ணலாம். Actually, if you possess such kind of attitude in your personal life, in your family life, in your official life, and also in your ministry, you can save more time. நம்ம எத்தனையோ பிரச்சனைகளில் நம்ம ஈடுபடாமலே இருக்கலாம். And we may not even involve in many kinds of problems. நிறைய வேதனைகளை தவிர்த்திடலாம். We can also skip many pains. Ignore hurtful words by people. மக்கள் சொல்லுகிற குற்றம் சுமத்தும் அல்லது வேதனை உண்டாக்கும் வார்த்தைகளை தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. Ignore hurtful words from others. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னொரு முறை எப்பயாவது நான் வாய்ப்பு கிடைக்கும் போது I want to really talk about how to handle criticism. எப்படி வந்து நம்மளை குற்றம் சுமத்தும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நான் ஒரு நாள் பேசணுன்னு தான் வச்சுருக்கேன். அது நீ சமயம் வரும்போது நான் பேசுகிறேன். Next time when I find time and when it is suitable, I will also handle this topic, how to handle criticism. ஸோ முதலாவது நான் சொன்னேன், you have to invoke faith-filled words in your mind. உங்கள் மனதில் விசுவாசத்தை தூண்டும் வார்த்தைகளை நீங்களே அடிக்கடி ஞாபகப்படுத்தி அதை உச்சரிக்கணும். ரெண்டாவது, you have to ignore hurtful words from people. மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற காயமூட்டும் காயப்படுத்தும் வார்த்தைகளை கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும். மூன்றாவது, கடைசியாக ஒரு முக்கியமான வார்த்தை, இன்வைட் காட்ஸ் வேர்ட் இன்டு யுவர் லைஃப் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே வரவேற்க வேண்டும். Number 3, invite God's word into your life every day. 119 சங்கீதம் 11 வசனம். Psalm 119 verse 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Your word I have hidden in my heart that I may not sin against you. ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை சற்று வித்தியாசமாக இருக்கு. வைத்தேன்றதை
ஆங்கிலத்தில் மறைத்து வைத்தேன்னு போட்டிருக்கு. So in Tamil it means that I have kept it in my heart, whereas in English it says I have hidden in my heart. அது எப்படி இருக்குன்னா, என்ன இன்டென்ஷனில் எழுதப்பட்டதுன்னா, தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. It was written with an intention that the word of God is a great treasure. அதை நம்ம எல்லாரும் பார்க்குறபடி வெளியே வைக்க வேண்டியதில்லை. அதை வந்து அதை பதப்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அதை வந்து பத்திரப்படுத்தி எப்படி உள்ளறைகளில் நம்ம வைப்போமோ அதே போல் நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷ சாலையில் மறைச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணும். So like how you will not keep a treasure outside openly, like how you will keep it more safe and you will protect it and you will hide it, similarly we have to hide the word of God in our life. சரியான நேரம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்தும். And you have to use it at the right time. அதே போல தான் தேவனுடைய வார்த்தை உள்ளே வந்து பாதுகாக்கப்படணும். Similarly the word of God should also be hidden in our hearts. அப்போ அது நம்மகிட்ட எக்ஸலண்டான காரியங்களை நம்மகிட்ட பேசும். So that it will speak excellent things to us. நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. If you read Deuteronomy 6 and verse 6, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுதுன்னு போட்டிருக்கு. it says, and these words which I command thee this day shall be in your heart. நீங்க அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா, If you read Deuteronomy 11 verse 18 onwards, கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாக இருக்கும்படியாக நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அப்படின்னு போட்டிருக்கு. it says, therefore shall you lay up these words in your heart and your soul and bind them for a sign, so that your days may be multiplied as the days of your children in the land which the Lord sware unto your fathers to give them, as the days of heaven upon the earth. இது ஒரு லிஸ்ட் அப்படியே இருக்குது. நான் சும்மா அந்த வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். தமிழில் வந்து 18ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அந்த வார்த்தைகள், நான் சொல்கிற வார்த்தைகளை மாத்திரம் குறிச்சிக்கிடுங்களேன். So it is from 18 to 21 the scripture portion. You can note down the words that I say. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் there's a list as what we are supposed to do to the word of God. முதலாவது வந்து அந்த வார்த்தைகளை வந்து இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து அல்லது பதிக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. First we have to lay up these words in our heart and soul. ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை கைகளின் மேல் அடையாளமாய் கட்ட வேண்டும். Number 2, you have to bind them for a sign upon your hand. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைக்க வேண்டும். And you have to place them as frontlets between your eyes. 20ஆம் வசனத்தில் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். And verse 19 in English, you have to teach them to your children. உங்கள் வீட்டில் வெளியில் எல்லா இடங்களிலேயும் அவைகளை குறித்து பேச வேண்டும். And you have to speak of them when you sit or when you walk by the way in your house. 21ஆம் வசனத்தில் உங்கள் வீட்டு நிலைகளில் வாசல்களில் எழுத வேண்டும். Verse 20 in English, you have to write them upon the doorpost of your house and upon the gates. இதெல்லாம் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்குறாரு. So these are the commands which the Lord gave that day. நான் திருப்பி இதெல்லாம் சொல்ல விரும்பலை, பட் இந்த பெரிய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா? வசனத்தை வீட்டில் எழுதுறதுக்கு முன்னால், கையில் கட்டுறதுக்கு முன்னால், நெத்தியில் வைக்கிறதுக்கு முன்னால், பேசுகிறதுக்கு முன்னால், உபதேசிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அந்த வசனத்தை இருதயத்திலையும் ஆத்துமாவிலேயும் என்ன செய்யணும்னா பதித்து வைக்க வேண்டும். So in this big list where he says, before you bind them on your head or put it as a frontlet, or before you teach it or write it on your houses, first you have to lay up these words in your heart and in your soul. சங்கீதம் 37:31 சொல்லுகிறது. Psalm 37:31 says, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு போட்டிருக்கு. the law of his God is in his heart, none of his steps shall slide. எங்க எழுதியிருக்கான்? Where it is written? பைபிள் இல்லை. It is not in the Bible. நல்ல ஃப்ரேம் போட்ட வசன போர்டில் இல்லை. Not in the framed verse board. வீட்டில் இல்லை. Not in the house. ஸ்டிக்கரில் இல்லை. Not in the sticker. எல்லாத்துக்கும் மேலே எங்கே இருக்கணும்னா இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Above all, it is written in your heart. நாம் வந்து ஸ்டிக்கராக வாங்கிடலாம், போர்டாக செய்யலாம், நம்ம செவுத்தெல்லாம் எழுதி வைக்கலாம், தப்பு கிடையாது, நல்லது தான். So we can make stickers or boards or we can write on walls, that is not wrong. ஆனால் அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னால், அதெல்லாம் எழுதுறத பார்க்கிலும் எங்கே எழுதப்படணும்னா இருதயத்தில் எழுதப்படணும். But before doing that or instead of doing that, it has to be written in your heart. அப்படி இருதயத்தில் எழுதப்படுமானா அந்த சிறந்த வார்த்தைகளால் ஒரு மனிதனுடைய வழிகளில் பிசகுதலே இருக்காதான். So when you write it on your heart, because of those excellent words, the steps of a man shall not slide.
தாவீது இதை அனுபவமாய் வைத்திருந்தார். David had it as an experience. 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பாருங்க. Psalm 40 and verse 8 says, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். He says, I delight to do thy will, O my God. Yeah, your law is within my heart. ஏன் இது உள்ள இருக்கணும்? Why it should be in it? அப்பதான் நான் தேவனுடைய வார்த்தையை நான் செய்வதற்கு அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். That is when it will help me to do the will of God. ஒவ்வொரு முறையும் லாவை படிச்சு நான் செய்யறதில்ல. அந்த லா என் ஹார்ட்லேயே இருக்கு. அதனால என் வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நேவிகேட் பண்றேன். So I don't read very often this law to do it, but rather it is present in my heart so that I will do it on my own and I will navigate my life. ஞாபகத்துல அதை நான் வைக்கிறேன். I keep it in my memory. என்னோட இருதயத்துல வைக்கிறேன். I keep it in my heart. அதனால என் வழிகள் பிசகுறது இல்ல. Therefore my steps will not slide. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கா இல்லையா? So we have many rules for driving a vehicle, right? நம்ம வண்டி ஓட்டும்போது ஒவ்வொரு முறை ரூல்ஸ் படிச்சு ஓட்டுறது இல்ல. We don't read the rules very often when you drive a vehicle. அது ஆரம்பத்துல படிச்சிருப்போம். We would have learned it at the beginning. அத அப்புறமா இருதயத்துல எழுதிடுவோம். And then we write it in our heart. ஓட்டும்போது அந்த ரூல்ஸ் அப்பப்ப நம்மகிட்ட பேசிட்டே இருக்கும். So when we drive a vehicle, those rules will speak to us very often. இங்க கீப் லெஃப்ட், இது ஒன் வே டிராஃபிக், இது வந்து ஸ்டாப் சைன், அதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறை பார்த்து ஓ ஸ்டாப்போ ஓ கிரீனோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. So we will not look at those signs saying green board, oh we have to stop, or green, or we have to move. So we don't learn it every time. படிக்கிறது தப்பு இல்லை. It is not wrong to learn. ஆனால் இருதயத்தில் எழுதிட்டோம்னா நம்ம வழிகள் பிசகாது. But if you write it on your heart, your steps will not slide. அதனால தான் பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் போது இயேசு போய் வந்து ஸ்க்ரால்ஸை போய் தேடலை, உடனே அவனுக்கு வசனத்தினாலே பதில் சொன்னார். That's why when the devil tempted Jesus, he did not seek for scrolls, he immediately answered him from the word of God. கொலோசியர் 3:16 வாசிக்கும்போது, in Colossians 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாகன்னு சொல்வாரு. It says, let the word of God dwell in you richly in all wisdom. அதை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அழகான ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கன்னு சொல்வார். He says, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நாம வந்து வேத வசனங்களை மெமரைஸ் பண்றது ஒரு நல்ல பழக்கம். And it is a good habit to memorize the word of God. சில வேளையில வேத வசனங்களே பாட்டாக நம்ம மெமரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. Sometimes it is easy task for us to memorize the verses in the form of songs. அதனால நீங்க பாட்டு தேடும்போது நீங்க அதிகமா விரும்பி பாடுற பாடல்கள் எப்படி இருக்கும்னா ஸ்கிரிப்சர் பேஸ்ட் வேர்சஸா நீங்க அதிகமா நீங்க பாடுங்க, அதை தெரிந்து கொள்ளுங்க. அது வந்து இட் ஆக்ட் லைக் a two-edged sword. ஒரு பக்கம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும், ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் அந்த பாடல்களே வசனமாக வெளியே வரும். So therefore when you want to choose songs, always choose scripture based songs so that it will be like a two-edged sword where you can memorize it and also it will also help you in future. அந்த வார்த்தை பாடல்கள் மூலமாக பெரிய பலன் செய்யும். So that will do a great work through these songs. Excellent words, மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற ஒரு பழக்கம் எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me a habit to listen to excellent words, Lord. எத்தனையோ வார்த்தைகளை நான் தினந்தோறும் கேட்டாலும், though I listen to many words in every day, தெரிந்தெடுத்து நிதானித்து வசனங்களை நான் வந்து வடிகட்டி தேவையானதை உள்ள சேகரிக்க கிருபை தாரும். Give me grace to select, filter and segregate the words that is necessary, Lord. விசுவாச வார்த்தைகளை எனக்குள்ள தூண்டிவிட கிருபை தாரும். Lord, give me grace to invoke faithful words in my mind, Lord. என்னை காயப்படுத்துகிற தேவையற்ற வார்த்தைகளை கண்டும் காணாமல் கேட்டும் கேளாமல் செல்ல நிராகரிக்க கிருபை தாரும். Lord, give me grace to ignore hurtful words from others, Lord. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க கிருபை தாரும். Lord, give me grace to invite God's word into my life every day, Lord. நான் கேட்கிற மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளைப் போலவே என் வாழ்க்கையும் மேம்படுத்தப்பட கிருபை தாரும். Lord, give me grace that my life also be excellent like the words which I listen to, Lord. ஜெபிப்போம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி. Loving God, thank you for the good words that you spoke with us, Lord. ஆண்டவரே, நாங்கள் என்ன வார்த்தையை எங்களுக்குள்ளே அனுமதிக்கிறோமோ அது எங்களுக்குள்ளே பலன் செய்கிறது, கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். Lord, we learned, Lord, whatever words we let in our heart, that will bring a great effect and influence in our life, Lord. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் மேம்படுத்தப்பட்ட வார்த்தைகளாய் மட்டும் இருக்க கிருபை தார். Lord, give us grace to listen only to excellent words in our life, Lord. அவைகளால் நாங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் தேவ பக்தியையும் கர்த்தருடைய அறிவையும்
உம்முடைய ஆலோசனையும் பெற்று நடக்க எங்களுக்கு கிருபை தார். and because of which we may receive the peace of God, the life, the counsel of God and wisdom, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Glorify your name in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. God bless you all. God be with you.